கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை புதனுடைய சூழ்நிலைகள் இந்த வார அமைப்புகளில் சரியில்லை. அதே சமயம் சந்திரனுடைய நகர்வு வச்சு தான் இந்த வார அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். சந்திரன் வந்து வார ஆரம்பத்திலே லாப அமைப்பில் இருக்குது. அதன் ஒருபாடு 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் டே பை டே வந்து சில மாற்றங்கள் இருக்கும். இந்த வார அமைப்புகளில் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்காது. இன்றைக்கி ஒரு பலன் முழுசாக ஒரு பலன் இன்றைக்கி அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு என்டையராக மாறுபட்ட அமைப்பில் நாளைக்கு இருக்கும். நாளையோட விஷயங்கள் மறாத நாள் வந்து என்டையராக வேறு ஒரு அமைப்பில் மாறும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வாரத்தில் கொஞ்சம் வித்தியாசமான பலனாக இருக்க போகுது. ஸோ ஒர்க்கிங் டேஸில் பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா லாப அமைப்பில் சந்திரனோட அமைப்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்தின் முற்பகுதி வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் ப்ராப்ளங்கள் வராத வகையில் ஸ்மூத்தாக நகர்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயம் நீங்கள் சில விஷயங்களில் பின்னோக்கி வர்ற மாதிரி இருக்கும், பேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தில் சில டைட்டான பொசிஷனை மையப்படுத்தி நமக்கு இந்த விஷயங்கள் சரியாக வராது உங்கள் மனசுக்குள்ளேயே சில ஐடியாக்கள் பண்ணி பேக் அடிக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஒரு சில நபர்கள் பேக்கை அடிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் ஒத்துக்கிட்ட விஷயத்தில் கூட நீங்கள் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அது உங்களுக்கு இந்த லாப நாட்களில் வந்து நிற்கும். வாரத்தின் முற்பதில் லாபமாக அமையக்கூடியதாக வந்து நிற்கும். அதே பிற்பகுதியில் 12ஆம் இடத்தோட சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி அமைப்புகளை பேக் அடித்ததுனால சில விஷயங்கள் நமக்கு வராமல் போயிடுச்சு அப்படிங்கிற சில வருத்தங்களும் இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இப்படி தான் கன்னிராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பு நகரப்போகுது. ஸோ ஒத்துக்கிட்ட விஷயங்களை கொஞ்சம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக போகுது இந்த வார அமைப்புகளில். காரணம் புதனுடைய வக்கர அமைப்பு சரியில்லை. ஸோ புதன் வந்து விருச்சிக வீட்டில் வக்கரத்துடைய சூழ்நிலைகள் பின்னோக்கி இழுக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் கன்னிராசி நபர்களுக்கு சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஏதாச்சும் ஒரே விஷயத்தை தான் பார்க்க முடியும். இது வரைக்கும் உங்களுடைய மைண்டு கான்செப்ட்டு நல்ல அறிவு புத்திசாலித்தனம் தான் எப்போதுமே இருக்கும். அதை வச்சு ஒரே நேரத்தில் 4-5 வேலைகள்லாம் பார்த்து முடிப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரே விஷயத்தில் நிறைய லாக்கான மாதிரி மாற்றி 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 அதையே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்த எங்கேயாச்சும் சின்ன தப்பு நடந்தால் கூட அதை சரி செய்கிறதுக்கே ஒரு நாள் அமைப்புலாம் சரியாக போயிடும். அது டக்குன்னு முடியக்கூடிய வேலைகள் கூட சரி செய்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாகவே நகர்த்துற மாதிரி ஆகிடும் கன்னிராசி நபர்களுக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அசால்ட்டுத்தனங்கள் வாரத்தின் பிற்பகுதியில் அறவே கூடாது. அசால்ட்டுத்தனம் உங்களை வந்து அதிகமாக காவு வாங்குற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கையை கடிக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் நஷ்டத்தை ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நஷ்டங்கள் வரக்கூடாதுன்னா சில விஷயங்களில் அதீத நாலேஜ் வேணும், அசால்ட்டுத்தனம் கூடாது.